வா என்னை ஏற்றருள்வாய். இருப்பது போல் என்னை ஏற்பது நீதானே. இருந்தும் என்னோடு இருப்பதும் நீதானே. இறைவா இதோ நான் வருகின்றேன். இறைவா என்னை ஏற்றருள்வாய். இலவசமாக என்னை படைத்தாய். இருந்தது எல்லாம் எனில் நிறைத்தாய். திறமைகளாயிரம் எனக்களித்தாய். திறனுடன் வாழ்ந்திட வழிவகுத்தாய். இயன்றவரை நான் வாழ்ந்து விட்டேன். இறுதி பயணத்தில் இருக்கின்றேன். இசைந்தென்னை ஏற்றருள்வாய் இறைவா. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பெரன்பார். பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பெரன்பார். பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும். பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும். பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே என் மீட்பின் ஆற்றலே, எனக்கு துணை புரிய விரைந்து வாரும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 5 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள்.
இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறைவார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்பொழுதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை
என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நாம் பலராயினும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்கிறார் நம் ஆண்டவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் குடும்பத்தில் நாம் பலராக இருக்கின்றோம். நாம் பணி செய்கின்ற இடத்தில் பலராக இருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் நாம் பலரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பயணிக்கும் போது பலரோடு பயணிக்கின்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை பல சூழ்நிலைகளில் பிறரோடு இணைந்து செல்லக்கூடிய, பிறரோடு இணைந்து வாழக்கூடிய, ஒருமித்து செல்லக்கூடிய வாழ்வாகவே அமைந்திருக்கிறது. நான் ஒரு தனியால் எனக்கென்று நான் எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும், என் மனம் போன போக்கில் நான் போக முடியும், சுதந்திரமாக நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி நமக்கென்று தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விட முடியாது. இந்த சமுதாயத்தோடு, நம்முடைய குடும்பத்தோடு, நாம் வாழ்கிற பணியிடங்களில், நம் மக்கள் மத்தியில், நம் பங்குதலங்களில், நம் அன்பியங்களில் இணைந்துதான் நாம் வாழ வேண்டும் சகோதர சகோதரி. அப்படி இணைந்து வாழ்கிற போது கடவுள் நமக்கு பலவிதமான கொடைகளை வழங்குகிறார். அந்த கொடைகளை எல்லாம் பட்டியலிடுகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. கடவுள் நமக்கு அன்பான விருந்தொன்றை தருகிறார். அந்த விருந்தில் பங்கு கொள்ள தகுதியுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? கடவுள் தருகிற அழைப்புக்கு செவி கொடுக்கிற அன்பு மகனாக, மகளாக இருக்கிறோமா? அல்லது சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவா, உமது அழைப்பிற்கு நாங்கள் செவி கொடுத்து உம்மை பின்பற்றி நடக்கிற போது எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எங்களுக்கு ஆபத்து இல்லை, துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, வியாதிகள், வருத்தங்கள் எங்களை எதுவும் செய்துவிட முடியாது. உம்முடைய அருள் உதவியால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் எங்களுக்கு கிடைக்கிறது. வரம் தாரும், ஆசீர்வதியும், அருள் புரியும், உமது சாட்சியாய் வாழச் செய்தருளும். ஆமீன். நாம் ஒருவருக்கு ஒருவர் உடன் உறுப்புக்களாய் இருக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இறைவனிடமிருந்து பலவிதமான கொடைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை, இறைவன் தந்திருக்கிற சிறப்பு கொடை. பல நேரங்களில் நாம் நினைக்கலாம் இந்த உலகம் சொல்லுகிற திறமை, ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி அது நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இது என்னால் வளர்ந்த திறமை, நான் வளர்த்து கொண்ட திறமை, எனக்குள் இருக்கின்ற திறமை என்று நாம் பெருமை பாராட்டிக் கொள்ளலாம், மாத்தட்டிக் கொள்ளலாம். ஆனால் இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை என்பதை தெளிவாக உரைக்கிறது இறைவார்த்தை. ஒருவருக்கு இறைவாக்கு உரைக்கின்ற கொடை வழங்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை அற்புதமாக அவர் எடுத்து சொல்லுவார், தெளிவாக எடுத்து சொல்லுவார், விவரமாக எடுத்து சொல்லுவார். எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடியவராக இருப்பார். அது ஒரு கொடை. அது கடவுள் அவருக்கு தந்திருக்கிற உன்னதமான கொடை. இன்னும் சில பேருக்கு தொண்டு ஆற்றுகின்ற கொடையை தந்திருக்கிறார்.
பணி செய்கின்ற கொடை. பணி செய்வது, சேவை புரிவது, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றுகின்ற நல்ல உள்ளம், பணி செய்கின்ற ஈடுபாடு, சேவை புரிகின்ற நல் மனம் அவர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் சில பேர் தொண்டுள்ளத்தோடு சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுவதை நாம் பார்க்கிறோம். புனிதர்கள் அதற்கு சான்று. இன்னும் சில பேருக்கு கற்றுக் கொடுக்கும் கொடை தரப்பட்டிருக்கிறது. கற்றுக் கொடுக்கும் கொடை ஒரு ஆசிரியர் நிலையிலிருந்து பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது, நல்லவற்றை சொல்லிக் கொடுப்பது, நன்மையானவற்றை போதிப்பது, நீதி நெறியோடு வாழ்வதற்கான அறிவுரைகளை வழங்குவது, இந்த சமுதாயத்தில் எப்படி ஒழுக்க நெறிகளோடு நாம் வாழ வேண்டும், பிறரை மதித்து போற்ற வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்ற பணி சில பேருக்கு கொடையாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பேர் ஊக்கமுற்றுகின்ற பணி, ஊக்கமுட்டுதல். பிறர் சோர்ந்து போகும்போது, கவலையோடு இருக்கும்போது, சோகத்தில் இருக்கும்போது, இழப்புகளை சந்திக்கிற போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இப்படிப்பட்டவர்கள் பேசுகிற பேச்சு பிறரை உசுப்பிவிடும், ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். சோர்ந்து போயிருக்கிறவர்களை, தளர்ந்து போயிருக்கிறவர்களை துணிவோடு எதிர்த்து நிற்கக்கூடிய, போராடக்கூடிய மன ஆற்றலை, வலிமையை தரும். அத்தகைய ஆற்றலை பெற்றவர்கள் சிலர் உண்டு. இன்னும் சில பேர் தாராளமாய் கொடுக்கின்ற கொடை உள்ளம் படைத்தவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை. இருக்குதோ இல்லையோ, எதையாவது அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள். தன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற நல்மனம், அது ஒரு கொடை தன்மை. தர்மம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, இது ஒரு வகையான கொடையாக கடவுளிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் இரக்கச் செயலில் ஈடுபடுகிறவர்கள். இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிற இடத்தில் பல்வேறுபட்ட மக்கள் இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், நம்முடைய வீடுகளிலேயே முதியவர்களாக தளர்ந்து போன நிலையில் தங்களுடைய அடிப்படை பணிகளை கூட செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள், நாம் வாழுகிற சமூகத்திலேயே நலிந்து போயிருக்கிற மக்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இரக்க உள்ளத்தோடு பணி செய்வது, தாராள மனதோடு ஓடி வந்து உதவி செய்வது, இது எல்லாமே ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை என்று சொல்கிறார் நமது ஆண்டவர். இவற்றோடு கூட நாம் எப்படி தனி மனித ஒழுக்கத்தில் வாழ வேண்டும் என்பதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறது முதல் வாசகம். 7 மிக முக்கியமான வார்த்தைகள். 1, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. எல்லாரும் அன்பு அன்புன்னு பேசுகிறோம், அன்பை போதிக்கிறோம். அந்த அன்பு கள்ளமற்றதாய் இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். 2வது, தீமையை வெறுக்க வேண்டும், மாறாக நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். நன்மையை நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வது, உங்களை விட பிறரை மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். நாம் எப்பொழுதும் நம்மை பற்றி தான் பெருமையா பேசுவோம், நம்மை பற்றி தான் உயர்வாக நினைத்து கொண்டிருப்போம், நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா, உங்களை விட பிறரை மதிப்புக்குரியவராக போற்றுங்கள். 4வது, விடாமுயற்சியுடன் பணிபுரியுங்கள். தோல்விகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகளை சந்திப்பீர்கள், குழப்பமான தருணங்கள் இருக்கும். ஆனால் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். விடாமுயற்சியோடு பணிபுரியுங்கள், பணி செய்யுங்க. சில நேரங்களில் நம்மை துன்புறுத்துகிறவர்கள் இருப்பார்கள், நம்மை விமர்சனம் செய்கிறவர்கள் இருப்பார்கள், நம்மை இழிவுபடுத்துகிறவர்கள் இருப்பார்கள். சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கி விடக்கூடாது. மாறாக விடாமுயற்சியோடு போராடுகிறவராய் இருக்க வேண்டும். பிறகு துன்பத்தில் தளராத மனதுடன் இருங்கள். 5வது, தளராத மனம்.
துன்பம் வரும், ஆனால் மனம் தளர்ந்து விடக்கூடாது, மனம் உடைந்து போகக்கூடாது. 6வது, இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை முக்கியப்படுத்தி இறை வேண்டலில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 7வதாக, வறுமை உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட பலவீனமானவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட வசதியில் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. சகோதர சகோதரிகளே, உங்களை துன்புறுத்துவோருக்காக ஆசி கூறுங்கள். சற்று சிரமமான ஒன்றுதான். நம்முடைய போக்கு யாராவது நம்மளை ஒன்று சொல்லிட்டா நாம் 2ஆ சொல்லுவோம். நம்மளை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா நாம் பழிக்கு பழி தீர்ப்போம், சும்மா விட்டுற மாட்டோம். ஒரு வார்த்தை சொல்லிட்டா 2 வார்த்தை பேசுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். குறிப்பாக மாமியார் மருமகள் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், அண்ணன் தம்பி உறவுகளுக்கிடையே இருக்கின்ற போட்டி பொறாமைகள், அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே இருக்கின்ற சரியான புரிதல் இல்லாமை, அப்பொழுதெல்லாம் நாம் ஒருவர் மற்றவரை சபிப்போம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல வேண்டாம், ஆசி கூறுங்கள் என்கிறது இறைவார்த்தை. மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். அதனையே இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் அழகாக, ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல பேர் என்ன செய்வாங்க, அகண்ட கால் வைப்பது, அகல கால் வைப்பது, இதனால பல பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பாங்க. இறைவார்த்தையின்படி அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை, எனக்கு மிஞ்சின செயல்களில் நான் ஈடுபட மாட்டேன். அதனால் என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. போதும் என்கிற மனநிலையோடு வாழும்போது, என்னால் முடிந்தவற்றை நான் மகிழ்ச்சியோடு செய்கிற போது, அன்பு அமைதி சமாதானம் கொண்டு வாழ்கிற போது என் மனதிற்குள் அமைதியும் மன நிறைவும் கிடைக்கிறது என்கிறது இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலும் கூட இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் யார் என்கிற கேள்விக்கு ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், கால் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், இவர்கள் எல்லோரும் தான் இறையாட்சியில் பங்கு பெறுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவர்களை அழைத்தும் கூட சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை பொருட்படுத்தாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, நான் புதுசா வயல் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு போகணும். இன்னொருத்தர் சொல்றாரு, 5 ஏர் மாடுகளை நான் வாங்கியிருக்கிறேன், ஓட்டி பார்க்கணும், எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் ஆகியிருக்கிறது. இன்னொருத்தர். இப்போ எல்லாருமே சாக்கு போக்கு சொல்லுகிற மனநிலை. நாமும் கூட சில நேரங்களில் சாக்கு போக்கு சொல்றோம். ஏன் இந்த வேலையை செய்யலை, எதற்காக இப்படி நடந்து கொள்ளலை, எதற்காக திருப்பலி வரலை, எதனால் ஜெபமாலை ஜபிக்கலை, எதனால் வேலைக்கு போகலை, எதனால் பள்ளிக்கு போகலை, எதனால் கல்லூரிக்கு போகலை, ஏன் இந்த நன்மையை செய்யலை, இப்படி பலவற்றை கேட்கிற போது சாக்கு போக்குகளை சொல்லுவது, ஏமாற்றுவது, அசட்டுத்தனமாக நடந்து கொள்வது, நோ சீரியஸ்னஸ், டேக்கிங் ஃபார் கிராண்டட், எல்லாவற்றையும் கண்டுகொள்ளாமை. சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம், எதையும் பெரிதுபடுத்த மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம், கண்டுகொள்ளாமல் போவது. இன்னும் சில பேர் தள்ளி போடுவது, பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். சாக்கு போக்கு, ஏமாற்றுவது, அசட்டுத்தனம், கண்டுகொள்ளாமை, தள்ளி போடுவது, இப்படி பலவற்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணம், அதோடு நான் இந்த மறைவுரையை நிவர்த்தி செய்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் கல்லறை திருநாள் போச்சு இல்லையா? அந்த கல்லறை திருநாள் அன்றைக்கு நான் கல்லறைக்கு போகும்போது ஒரு அம்மா மட்டும் தனியாக அந்த கல்லறையை சீவி கொண்டிருந்தார்கள், அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மண்வெட்டி வச்சு அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்லறை கட்டில் வெறும் மணலில் மட்டும் இருந்ததுனால அதை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கொஞ்சம் வயதான அந்த தாயிடத்தில் நான் கேட்டேன், அம்மா இதான் உங்கள் பையன் வரலையா? அவன் எங்கள் ஃபாதர் வேலை அப்படின்னு போயிட்டான், வரவே இல்லை, பெருசாக அவன் கண்டுக்கவே இல்லை ஃபாதர். நான் சொன்னேன்,
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அப்பா கல்லறை போய் சுத்தம் பண்ணணும்டா அப்படின்னு. அவன் கண்டுக்கவே இல்லை ஃபாதர். அன்பிற்குரியவர்களே, அந்த பையனை நான் பார்த்தேன். அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏண்டா கல்லறை திருநாள் ஒரு பூசைக்கு வர மாட்டியா? அப்பாவுடைய கல்லறை, அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்க, அப்பாவுடைய கல்லறை போய் சுத்தம் பண்ண மாட்டியா? அன்றைக்கி வரக்கூடவில்லையே, ஏன்? இல்லை ஃபாதர், அன்றைக்கி வேலை வச்சுட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ஃபாதர். சாக்கு போக்குகளை சொல்லுவது, ஏமாற்றுவது, கண்டுகொள்ளாமை, அசட்டுத்தனம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செயல்களை செய்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். நன்மைகளை நாடி தேடுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். எதற்கு நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். எல்லாவற்றையும் தள்ளி போட்டுக்கொண்டு அசட்டுத்தனமாக இருந்து கொண்டு பிறரை ஏமாற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரின் அன்பு சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ்வோம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூய
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாழ்வின் வழிகளை நான் அறியச் செய்தீர்.
ஆண்டவரே, உம் திருமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்புவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, ஆற்றல் மிக உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு விண்ணக அருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தரும் விருந்தில் மகிழ்ச்சியோடு பங்கேற்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் புனித அந்தோனியாரே, என்றும் உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள் நீங்கிடவே என்றும் இறைவனை வேண்டிடுவேன். பதுவை நகரில் உதித்தவரே, பரமன் அன்பை சுவைத்தவரே, பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தவரே, பாவிகள் எமக்காய் பரிந்துரைப்பீர். எங்கள் புனித அந்தோனியாரே, என்றும் உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள் நீங்கிடவே என்றும் இறைவனை வேண்டிடுவீர்.